சர்க்கிளோட சென்டர் இருக்கும் இல்லையா, அந்த சென்டர்லேருந்து ஒரு ரேடியஸ் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நம்ம ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம், அதுதான் நமக்கு ரேடியஸ். கரெக்டாக? ஸோ நீங்கள் காம்பஸ் வச்சு எந்த மெஷர்மெண்ட்டுக்குனாலும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க, எந்த ரேடியஸ்க்குனாலும் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த சர்க்கிளோட சென்டர்லேருந்து அந்த ரேடியஸை ட்ரா பண்ணிக்கோங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளுக்கு. இப்போ வந்து நம்ம சம்மருக்கு ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கலாம் 90 டிகிரி. ஸோ ப்ரொட்ராக்டர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ட்ரா பண்ணணும். ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரொட்ராக்டர் வச்சு எப்படி ட்ரா பண்ணணுன்ட்டு. ஸோ இந்த பேஸ் லைனை வந்து இந்த மிட் பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, சென்டர் ஆஃப் த சர்க்கிளுக்கு இந்த பர்பண்டிகுலர் லைன் இருக்குல்ல, அதை வந்து இப்படி டச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. பேஸ் லைன் வந்து இந்த லைனுக்கு நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணியிருக்கோம்ல ரேடியஸ், அதுக்கு வந்து கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு 90 டிகிரி நீங்கள் எப்பயுமே மெஷர்மெண்ட் பார்க்குறப்ப இந்த கீழேருந்து இப்படியே பார்க்குறப்ப இங்கே 90 டிகிரி எப்படியும் ஒரே ஒரு 90 டிகிரி தான் இருக்கும் ப்ரொட்ராக்டரில். இங்கே நீங்கள் டாட் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக நீங்கள் வச்சுட்டு 90 டிகிரி ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம வந்து ஒரு செக்டார் வந்து ட்ரா பண்ணிட்டோம். கரெக்டாக? இது வந்து சம்மருக்கு. ஸோ சம்மருக்கு வந்து 90 டிகிரி அப்படின்னு நீங்கள் மார்க் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து ரெய்னிக்கு வந்து 120 டிகிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஜஸ்ட் வந்து இந்த பேப்பரை இந்த மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு இதுதான் பேஸ். கரெக்டாக? ஸோ இந்த பேஸில் நீங்கள் கரெக்டாக ப்ரொட்ராக்டரை வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேஸ் லைனோட கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சுட்டு நமக்கு 120 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கீழே இருக்கிற ஜீரோலேருந்து நீங்கள் பார்க்கணும். இந்த 120 போட்டுறக்கூடாது, மேலே இருக்கிற 120 இங்கே போட்டுறக்கூடாது. நீங்கள் கீழே இருக்கிற ஜீரோஸ் எப்படியே பார்த்துட்டே வரப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து என்ன வந்திருக்கு, 120 டிகிரி வருது. ஸோ இதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் நமக்கு 120 டிகிரி. ஸோ இது வந்து ரெய்னி. ஸோ ரெய்னி செக்டார் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு 3 இது தான் நமக்கு கொடுத்துருக்காங்க, 3 டேட்டா தானே. அப்போ ரிமைனிங் இருக்கிற இந்த செக்டார் ஃபுல்லாகவே நமக்கு 150 டிகிரி தான் இருக்கும். ஓகேவா? நீங்கள் செக் கூட பண்ணி பார்த்துக்கலாம். இந்த லைனை பேஸாக வச்சுட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஸோ இதை நீங்கள் பேஸாக வச்சிங்கன்னா நமக்கு எத்தனை டிகிரி கேட்டிருக்காங்க, 150 டிகிரி கேட்டிருக்காங்க. ஸோ இப்படியே இங்கே நீங்கள் பாருங்கள், பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நமக்கு என்ன வந்திருக்கு, 150 டிகிரி வந்திருக்கு. ஸோ இதை நீங்கள் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் ட்ரா பண்ணிங்கன்னா வருமா, இந்த டாட்டை வந்து டச் பண்ணும். கரெக்டாக? ஸோ அப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு 150யோட செக்டார். ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு வின்டர் சீசனுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து பை சார்ட் வந்து ட்ரா பண்ணணும். ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா?